வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி. நான் சஸ்பென்ஸுகளை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பட் சஸ்பென்ஸுகள் வளமையா வச்சிருந்து எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு அன்பான செய்தி ஒன்று. இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய ஊடகமான பிஹைண்ட் வுட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஊடகம் நாயகன்ல இருந்து ஜனநாயகனாக மாறியிருக்கிற முதல்வர் விஜய் அவர்களுக்கு, சிஎம் விஜய் அவர்களுக்கு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு விழா கொண்டாடுகிறது. அதாவது காலமா 10 மணிலிருந்து பின்னர் 6 மணி மட்டும் ஒரு சிறப்பு விழா ஒன்றை கொண்டாடுகிறது. ஸோ அதுல அந்த ஒரு கேள்வி பதில் மாதிரியான ஒரு ஒரு கேள்வியான ஒரு விடயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோக்களை பார்த்ததில்லை. ஸோ அதுல கலந்து கொள்வதற்காக பிஹைண்ட் வுட்ஸ்ல இருந்து எனக்கு அன்புள்ள தம்பி ராஜ்குமார் அவர்கள், அந்த தம்பி ராஜ்குமார் அவர்கள் அழைப்பு நேரடியாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த அழைப்பின் காரணமாக நாளைய தினம் அந்த இந்தியாவில் நடக்கின்ற அந்த பிஹைண்ட் வுட்ஸ் அந்த ப்ரோக்ராம்ல நாயகன்ல இருந்து ஜனநாயகன் வரை என்று சொல்லுகின்ற இளைய தலைமைக்கு ட்ரிபியூட், அதாவது ஒரு மரியாதை செலுத்துகின்ற அந்த ப்ரோக்ராம்ல என்னை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். என்னை ஒரு விருந்தினராக, ஒரு கெஸ்டாக அழைத்திருக்கிறேன். ஸோ நாளைக்கு நான் இந்தியா பயணமாக இருக்கிறேன். ஸோ இதுதான் முதல் தடவை நான் இந்தியாவுக்கு ஒரு அரசியல்வாதியாக பயணிக்கின்ற தருணங்கள். இதற்கு முதல் ஒரு தடவை ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டாக, அதாவது மெடிசன் படிச்சு கொண்டிருக்கீங்களா, மெடிசன் ஸ்டூடெண்டாக வேலூர் மெடிக்கல் காலேஜுக்கு, அதாவது சென்னையில இறங்கி வேலூருக்கு போயிட்டு திருப்பி 4 நாள்ல திருப்பி ஏறி வந்தது. நாங்கள் ஒரு இடமே பார்க்கவும் இல்லை, இந்தியாவோட இடம் சுத்தி பார்க்கவும் இல்லை. அந்த சென்னை எப்படி ஃபீலா இருக்கும் என்கிற ஒரு இது பார்த்தேன். ஸோ இதுதான் முதல் தடவையாக என்னுடைய முதலாவது அரசியல் பயணம் இந்தியாவிற்கு. அரசியல் தலைவர்களை சந்திக்க போகிறேன். அதே நேரத்தில் இந்திய மக்களை, என்னை நேசிக்கின்ற இந்திய மக்களையும் என்னை வெறுக்கின்ற இந்திய மக்களையும் முக்கியமாக நான் சந்திக்க ஆசைப்படுறேன். ஸோ நான் அங்கே ஒரு 4-5 நாட்கள் நிற்பதாக தீர்மானித்திருக்கிறேன். அந்த 4-5 நாட்கள்ல என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை யாராவது பார்க்கிறீர்களா இருந்தால் எந்த ஊடகம் விரும்பினாலும் என்னை பேட்டி எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அது எங்களுடைய எந்த பெரிய சாட்டையாக இருக்கலாம், அல்லது மேபி எங்கண்ட சீமானவர்களாக இருக்கலாம். யார் எந்த ப்ரிப்பேர் என்னதான் பழக்கம் இல்லை, உங்களுக்கு வடிவாக தெரியும். என்ன அந்த ஊடகங்கள்ல இது வரைக்கும் என்ன சந்திச்சவர்களுக்கு தெரியும். யாராவது என்னோட கேட்டு பேச, டாக்டர் கேள்வியை முதலே சொல்ல வேண்டாம். இல்ல, நீங்க கேள்வியை முதலே சொல்லிட்டீங்கன்னா என்னடா பெரிய யோசனை, நான் ப்ரிப்பேர் ஆயிடுவேன்டா. அப்படியே கேள்வியை சொல்லாமலே ப்ரிப்பேர் ஆயிடுவேன். நான் கேள்வியே முதலாக சொல்லிட்டீங்கன்னா நான் சிம்பிளா ப்ரிப்பேர் ஆயிடுவேனே தம்பி. சோ கேள்வி சொல்ல வேண்டாம், அதுதான் என்னுடைய ஸ்டைல். ஆகவே யாரையும் நான் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஆங்கிலத்துல இருக்கிற ஊடகமா இருக்கட்டும் அல்லது தமிழ், இந்த 2 தான் முடியும். அங்க சிங்களத்துல எடுக்க மாட்டார்கள். இங்க சிங்கள ஊடகங்களுக்கும் நேற்றைய முந்தினம் எல்லாம் தொடர்ந்து ஊடகங்களுக்கு போய் பேட்டிகள் கொடுத்துருக்கிறேன். நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். மௌடம் டிவி அப்படி கொண்டு பார்க்கலாம், ஸ்டார் தமிழ் டிவி. சோ நான் தயாராக இருக்கிறேன். இந்தியாவில் நிற்கிற நாட்கள்ல யாராவது என்ன பேட்டி எடுக்க விரும்பினால், அதாவது டீசென்டான முறையில, சரியான முறையில நீங்கள் அணுகி பேட்டி எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் நான் எந்த ஊடகத்துக்கும் வரது தயாரா இருக்கேன். அது திமுக ஊடகமா இருக்கட்டும், அதிமுக ஊடகமா இருக்கட்டும், சாட்டையன் என்ற ஊடகமா இருக்கட்டும், அல்லது விஜய் அவர்களுடைய ஆதரவு ஊடகமா இருக்கட்டும். நீங்க இந்த ஆதரவு ஊடகம் கூட எனக்கு சொல்ல வேண்டாம். நீங்க வாங்க, நான் எனக்கு தெரியாது. முதல் நீங்கள் தயாராக இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன். முதலாவது படியே. 2வது, இந்த வீடியோ நான் போடுறது எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுக்காகவும் புலம்பெயர்ந்த என்னுடைய நேசிக்கிற உறவுகளுக்காகத்தான் இந்த வீடியோ நான் போட விரும்புறேன். நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, அர்ச்சுனா ராமநாதன் நாளைக்கு என்னதை கதைக்க வேணும், என்னதை கதைக்க கூடாது. நாளையில இருந்து இந்த திங்கள் வரும் வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்திய ஊடகங்கள்ல, பல ஊடகங்கள்ல நாங்கள் சந்திப்போம்னு நினைக்கிறேன். என்னதை கதைக்க வேணும், என்னதை கதைக்க கூடாது, என்னத்தை விஜய் அவர்கள்ட்ட கேட்க வேணும், என்னத்தை விஜய் அவர்கள்ட்ட கேட்க கூடாது. என்ன சீமான் வந்தா என்னது, சீமானால நான் நினைக்கிறேன் என்னோட நேரடியாக ஒரு ஊடக சந்திப்புக்கு வர முடியாத நினைக்கிறேன், வர மாட்டாரன்னு நினைக்கிறேன். வந்தா சந்தோஷம் மட்டும் நினைக்கிறேன். சீமான் அண்ணையோட ஒரு கோபம் இல்லை, கருத்து பரிமாற்றம். நீங்களும் கருத்துக்களை பரிமாறுமோ, நானும் உங்களை கருத்துக்களை பரிமாறுறேன். எது சரி என்றதை தமிழ் மக்கள் தீர்மானிக்கட்டும். தமிழ்ல தானே 2 பேரும் கதைக்கிறோம். சோ சீமான் அண்ணனை கூப்பிட்டு நீங்கள் ஒரு ஊடக சந்திப்பு நடத்துறதா இருந்தாலும் நான் ரெடி. இல்லை, சாட்டை அவர்கள் அவருடைய யூடியூப்லயே என்ன கூப்பிட்டு ஊடகம் நடத்துவதாக இருந்தாலும், இன்டர்வியூ நடத்துவதா இருந்தாலும் நான் ரெடி.
1.5 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் இன்டர்வியூ நடத்துவதாக இருந்தாலும் நான் ரெடி. அதே நேரத்துல இதை நான் சிங்களத்திலே சொல்ல விரும்பினா யாராவது கட் பண்ணி போடுறேன்னா போடுவோம். මම හෙට යනවා ඉන්දියාවට තමිල්නාඩු වලට. මම ගිහිල්ලා තමිල්නාඩුවෙන් ප්‍රෝග්‍රෑම් එකට සහභාගී වෙනවා හෙට දවස හවස 2යි කාලට. තමුන්නාසලා කවුරුහරි මේ වීඩියෝ එක බලනවා නම් මම ගිහිල්ලා කච්චදීව ගැන කතා කරන්න ඕනේ, තූපද ගැන කතා කරන්න, මොනවද කතා කරන්න ඕන, මොනවද කතා කරන්න ඕනේ නැත්තේ, ඔයාලා මොනවද හිතන්නේ තමිල්නාඩු ජනතාවට, සිංහල ජනතාව මොනවද කියන්න කැමති මට කියන්න, මං කියලා කියන්න. මම කාටවත් පරස්පරයි කාට එක්කත් මම බලි දාගන්න කැමති නෑ. ඒ නිසා මේ වීඩියෝ එක කවුරුහරි දැකලා තියෙනවා නම් මේක කපලා දාන්න තමුන්නාසලාගේ YouTube එකේ ඒකේ කොමන්ට්ස් එනවා නම් මට ඒක යවා ගන්න. මට ඒක කියන්න. ඒ ලින්ක් එක මට යවන්න 0.94 77556924 මගේ නම්බර් එක. හරිද? මෙන්න මේක. හරி. நான் போறதுக்குரிய காரணம், புலம்பெயர் தமிழர்கள் நீங்கள் இந்த வீடியோவை கட்டாயம் பார்த்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் போய் தமிழ்நாட்டுல தமிழனுடைய வலி சுமந்த மாதத்துல என்னத்தை கதைக்க வேணும், என்னத்தை கதைப்பெண். நான் அந்த போஸ்டர் போட்ட பிறகு முக புத்தகத்துல பல பேர் குளற இருக்கணும். போய் மானத்தை வேண்ட போற அணுவான பைத்தியம் என்ற கனவேருக்கு அங்கொடையில அவ்வளவு பேரையும் வச்சிருக்கலாது. தெல்லிப்பளையில அவ்வளவு பேருக்கும் டெய்லி அட்மிஷன் போட்டு வச்சிருக்கலாது. தெல்லிப்பளை பெட் நம்பரே 10-12 தான் தெல்லிப்பளை சைக்காட்ரி போர்டு. So with treatment we have to discharge. That will go to Facebook and comments. அதால எனக்கு தெல்லிப்பளை சகோதரர்களோ அங்கடை பேஷன்ஸ்களோ என்னை புலர்றதை பற்றி நான் சிந்திக்க போறது இல்லடா. நான் 10 வருஷம் வைத்தியராக வேலை செஞ்சிருக்கிறேன். சோ நீங்க தமிழீழ மக்கள், தமிழக மக்கள் என்ன கதைக்க போறீங்க, என்ன நான் செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது, என்ன நான் கதைக்க வேணும், என்னத்தை கதைக்க கூடாது, நாமல் ராஜபக்ச பற்றிய உண்மையை அங்க சொல்லக்கூடாதா, மஹிந்த ராஜபக்ச பற்றிய உண்மையை சொல்லக்கூடாதா, அல்லது இங்க நாட்டுல என்ன நடக்கிறது என்பதை இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. உங்களோட சகல அட்வைஸும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. முதலாவது. 2வது விடயம், இல்ல என்னதான் புள்ளையா நான் என்ன செய்ய போறேன், அங்க போய் தடுமாற போறேனா, பேட்டிகள்ல நோண்டியாக போறேனா. உங்களுக்கு தெரியும் கேபிட்டல் டிவி ஒரு முறை பிளான் பண்ணி என்ன நாசமாக்கியது ஃபர்ஸ்ட் டைம் மீடியாவுக்கு முன்னால. இப்பவும் கேபிட்டல் டிவிக்கு சேலஞ்ச், லைவ் வீடியோ ராசா, நான் யாரா இருக்கிறேன், யாரை என்றாலும் கூட்டி கொண்டு வா, நான் செவ்வாய் புதன்கிழமை திருப்பி வந்துருவேன். செவ்வாய்க்கிழமை நைட்டோ புதன்கிழமை நைட்டோ லைவ் வீடியோக்கு கேபிட்டல் டிவி அல்ல, சக்தி டிவி அல்ல, இரு டிவி அல்ல, முதுகெலும் இருந்தால் லைவ் வீடியோக்கு அர்ச்சுனா ராமநாதன் வருவதற்கு தயாராக இருக்கிறார். அதையும் இந்த ஊடகங்கள் யாராவது முடிஞ்சா சொல்லிவிடுங்கடா. இந்த முதுகெலும் இல்லாத சில ஊடகங்கள் கேபிட்டல், சக்தி, திறனை கூப்பிட்டு மேக்சிமம் என்னை துளைக்க பார்த்தது. கடைசியா அந்த ப்ரோக்ராம் நல்லபடியா முடிஞ்சிருக்கிற. சோ முதுகெலும்பு இருக்கிறவன் வா லைவ் ப்ரோக்ராமுக்கு. இல்ல நீ கட் பண்ண மாட்டேன்னு எடிட் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணினா நான் உங்களுடைய ரெக்கார்டட் ப்ரோக்ராம்ஸுக்கும் நான் வாரத்துக்கு தயாராயிரு. எது எப்படியோ ராசா, எதோப்படியோ நாளைக்கு பிஹைண்ட் பூட்ஸ்ல என்ன கதைக்க வேணும், என்ன கதைக்க கூடாது, உங்களிடையே நான் இதை விடுகிறேன். தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பாக என்ன கதைக்க வேணும், என்ன கதைக்க கூடாது, தேசிய தலைவர் வேத பிரபாகரன் தொடர்பாக என்ன கதைக்க போரானுவன், என்ன கதைக்க மாட்டான், என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். டாக்டர்